ராதே கிருஷ்ணா. உத்தமமான வேதவியாச குகை இது. எவ்வளவு விசேஷமான ஒரு குகை தெரியுமா? இந்த இடத்துல நீங்க பாக்குறதுக்கே பாக்கியம் வேணும். இந்த இடத்துல வேதவியாசர் அவ்வளவு தியானம் பண்ணிருக்கார். நாரத மகரிஷி எவ்வளவுக்கு அழகா பாகவதம் சொல்லி கொடுத்திருக்கார். வேதத்தை நாளா எழுதின இடம் இதுதான். வேதவியாசர் தியானம் பண்ணி மகாபாரதத்தை சொன்ன இடம் இதுதான். பாகவத உற்பத்தி ஸ்தலம் இதுதான். அழகான சுவர்சன சக்கரத்தாழ்வார், பழைய வேதம் வியாசமூர்த்தி, புது வேத வியாசமூர்த்தி, அழகான ஆச்சரியமான சுகபிரம்ம மகரிஷி, ஜோரான வல்லபாச்சாரியர், இவாளெல்லாம் ஒன்னா பாக்கிறதுக்கான ஒரு பாக்கியம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. பார்த்தடா, நிச்சயமா அவங்க நிறைய நாம ஜபம் வரும். வேதவியாசர் இங்க உட்கார்ந்துட்டு தான் நாம சங்கீர்த்தனம் எஸ்ய சர்வபாப பிரணாசனம் பிரணாமோ துக்க சமனக தம் நமாமி ஹரிம் பரம் அப்படின்னு சொல்லியிருக்கா. நல்லா வேதவியாசரை பார்த்துக்கோங்க. இவரை பார்த்தாலே பாகவதம், பகவத்கீதை, விஷ்ணு சகஸ்ரநாமம் எல்லாம் வந்துடும். சரியா? சுகபிரம்ம மகர்ஷி மாதிரி அப்படியே பக்தியில மயங்கிறதுக்கு பூரணமான அதிகாரம் கிடைக்கட்டும். வேதவியாசர் பாகவதம் சொல்லும் பொழுது எல்லா பக்தாளும் பாகவதாளும் இந்த இடத்துல நின்று இருக்கா, இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கா. இந்த பாறையெல்லாம் பிரேமஸ்வரூபம். சரியா? இது வெறும் கல் இல்லைன்னா, இது ஃபுல்லா மாதா கர்ப்ப கிரகம். என்ன பாகவதம், பாகவதத்துடைய கர்ப்பம் இதுதான். பாகவதம் பிறந்த இடத்தினுடைய அம்மாவோட வயிறு இது. சரியா? அப்பேற்பட்ட ஒரு இடத்துல பகவான் நிக்க வச்சிருக்கான். உங்களுக்கும் அந்த அனுகிரகம் பூரணமா கிடைக்கும். உங்க வம்சமே பக்தி ஞான வைராக்கியத்தோட ஆயுர ஆரோக்கியத்தோட நன்னா இருக்கும். சரியா? வேதவியாசா அனுகிரகம் பண்றார். நன்னா பாத்துக்கோ. முகத்துல பாருங்க என்ன காருண்யம் பாருங்க. சுகபிரம்ம மகர்ஷி முகத்துல எத்தனை ஒரு ஆச்சரியமான அனுகிரகம் பாருங்க. வல்லபாச்சாரியர் எப்படி கிருபா பண்றா பாருங்க. எவ்வளவு பிரசன்னமா இருக்காரு இல்லையா? எல்லாம் உங்களுக்காகவே தான். சரியா? ராதே கிருஷ்ணா, 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 ராதே கிருஷ்ணா. இந்த ஒவ்வொரு கல்லுக்கும் அத்தனை ஒரு ஆனந்தம், பரமானந்த பூரணமா இருக்கு. சரியா? ராதே கிருஷ்ணா, ராதே கிருஷ்ணா, ராதே கிருஷ்ணா, ராதே கிருஷ்ணா, ராதே கிருஷ்ணா, ராதே கிருஷ்ணா.